என்ன ஞானம்னா அந்த சூழ்நிலையை சரியா உங்களுக்கு கையாள தெரியணும். சில சூழ்நிலையை கையாள தெரியாது அவங்களுக்கு, அதனாலேயே ரொம்ப கோவப்பட்டு அந்த சூழ்நிலையை கையாள தெரியாததுனால தங்களுடைய வாழ்க்கையில இழப்பை சந்தித்தவர்கள் நிறைய பேர். ஐயோ, இந்த சிச்சுவேஷன்ல நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாமோ, இதுல கொஞ்சம் பொறுமையா நம்ம போயிருக்கலாமோ, அதுக்கப்புறம் நம்ம இந்த சூழ்நிலையில இந்த கடனை வாங்காம இருந்திருக்கலாமோ, கொஞ்ச நாள் இதுல சமாளிச்சிருக்கலாமோ. சோ அந்த சூழ்நிலை நாலா பக்கமா அவர்களை நெருக்கும் போது, சூழ்நிலை அவர்களை பார்த்து நிறைய கேள்விகளை கேட்கும் போது, ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த சூழ்நிலையை தடுமாறுறாங்க. சிலர் அவிசுவாசத்துக்கு போறாங்க, சிலர் ஜெபத்தை மறந்துடுறாங்க, சிலர் பின்மாற்றத்திற்கு போயிடுறாங்க, சிலர் மனசை விட்டுறாங்க, சிலர் எல்லாத்தையும் இழந்து தற்கொலை பண்ற அளவுக்கு போயிடுறாங்க. இல்ல, சூழ்நிலையில குறித்து கர்த்தர் இப்ப என்ன வச்சிருக்கிறார் அப்படின்ற சூழ்நிலையை குறித்த ஒரு அறிவு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே வேணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை ஆண்டவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில கொண்டு போகலாம். ஆனா இந்த சூழ்நிலையை குறித்த ஒரு அறிவு ஞானம் உங்களுக்கு இருக்குமானால் நான் நம்புறேன், இதிலே நீங்கள் தப்புவிப்பீர்கள், இதிலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். இதன் மூலமாய் வருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் காணும். இந்த சூழ்நிலையினுடைய முடிவு உங்களுக்கு சாட்சியாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிற அத்தனை சூழ்நிலைகளும் சாட்சிக்காகவே தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார். அந்த சூழ்நிலையிலே 2023 வருஷம் கர்த்தர் நம்மை சாட்சியாகவே கர்த்தர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அந்த சூழ்நிலையை அழகா புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், இப்போ தாவீதுனுடைய மகனாகிய அப்சலோம் மரித்து போன செய்தியை தாவீதிற்கு கேள்விப்படுறான். என்னதான் இருந்தாலும் பெத்த மகன், அதுவும் ரொம்ப அழகான பிள்ளை, அவனுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதுமே இல்லையாம, அவ்வளவு பர்ஃபெக்டான பிள்ளை. அப்ப தாவீதுக்கு அவன் மேல ஒரு பெரிய பாசம் வருது. தன்னுடைய பையன் தனக்கு விரோதமாய் எழும்பிதான் செத்தே போயிட்டான், அது தெரியுது. ஆனா இப்போ சொல்றாங்க, சொன்ன உடனே என் மகனாகிய அப்சலோமே, உனக்கு பதிலாக நான் செத்திருந்தா நல்லா இருக்குமேடா, நீ இப்படி இந்த வயசுல செத்து போனியடா அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப அழுறாரு, அப்படியே கெஞ்சுறாரு. ஆனா அவனுடைய வேலைக்காரன் ராஜாவிட்ட சொல்றாரு, இதை பாருங்கய்யா, நீங்க உங்க பிள்ளை மேல பாசம் வச்சிருக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்காக தான் இத்தனை ஜனங்களும் உங்க பிள்ளைகிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அவங்க குடும்பத்தை விட்டு தேசத்தை விட்டு எத்தனையோ பேர் மரிச்சிருக்காங்க. இந்த நாள் துக்கமா இருக்க வேண்டிய நாள் இல்லை, இது சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். நீங்க கொஞ்சம் வாங்க. நீங்க எத்தனையோ பேர் உங்களுக்காக போராடி செத்து போயிட்டாங்க, அவங்க எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்க மகன் செத்து போனதான் உங்களுக்கு கவலையா இருந்துச்சுன்னா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு காரியத்தை